144 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மகா கும்பமேளாவை பார்க்க போவாங்களா? இங்க ஒரு புள்ளைய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 144 வருஷத்துக்கு அப்புறம் மகா கும்பமேளா நடக்குது. இங்க பல கோடிக்கணக்கான மக்கள் நம்ம இந்தியால இருந்து வருவாங்க. அங்க போய் நம்ம அந்த பாசிமணி ருத்ராஜ மாலையெல்லாம் வித்து நம்ம குடும்ப கஷ்டத்தை தீர்த்தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் மத்திய பிரதேசல இருந்து உத்தரப்பிரதேசல உள்ள பிரக்யராஜுக்கு போறாங்க. அதாவது இந்த கும்பமேளா நடக்கிற இடம். ஆனா அங்கதான் சிக்கலாகுது. எதனால அப்படின்னா அவங்களோட பொண்ணாலேயே, அதாவது அவங்களோட பொண்ணு பேரு மோனாலிசா கோஸ்லே. அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு கும்பமேளாக்கு வந்த சில தற்குறிகள் பண்ண தற்குறித்தனமான வேலையால நடந்த பிரச்சனை தான் இது. ஒரு கட்டத்துல எப்படி ஆயிருச்சுன்னா கும்பமேளாக்கு வர்றதும் இந்த பிள்ளைய பாக்குறதும் ஒரு பெரிய டார்கெட் அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. வரவன் பூரா அங்க நேரா தண்ணியை பார்த்துட்டு இங்க வர சரி இது சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நாங்களே இந்த பாசியை வித்துக்கிறோம், நீ உள்ள போய் உட்காரணும் டென்ட்டுக்குள்ள உட்கார வச்சதுக்கு அப்புறம் அதிகாரமா உள்ள போய் அந்த பிள்ளையோட செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லி உள்ள போயிருக்காங்க. அதை தடுக்க போன அவங்க அப்பா அவங்க அண்ணன் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த சைடு உள்ள இன்ஸ்டா யூடியூப் இன்ஃபுளுசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட டார்கெட்டே இந்த பிள்ளைய போய் பார்க்க இந்த பொண்ணுகிட்ட பேட்டி எடுத்தா பேசினா ட்ரெண்ட் ஆயிரும்னா அந்த பொண்ணை வீடியோ எடுக்கிறது. அப்புறம் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்ஃபுளுசர் என்ன பண்ணிருக்காங்க, ஃபேக் பர்த்டே கொண்டாடி இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன கர்மத்தையோ பண்ணிட்டு போறாங்க. இதுல என்னன்னா இடையில ஒரு நியூஸ் வேற பரவுச்சு. இந்த பொண்ணு வந்து ஒரு போட்டோக்கு இவ்வளவு ரூபா வாங்குது அப்படின்னு. அதாவது இந்த பொண்ணோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த பொண்ணு ஒரு அமௌண்ட் வாங்குது அப்படின்னு. நிறைய இங்க உள்ள இன்ஃபுளுசர்ஸ் எப்படி வீடியோ போடுறாங்க, இவங்களால அந்த பொண்ணோட பிசினஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா ஆரம்பத்துல வெளியான இந்த ஒரு வீடியோவை தவிர எந்த ஒரு வீடியோலையும் எந்த ஒரு இடத்துலயும் இந்த பொண்ணு அந்த ஃபேமை வேணாம்னு ஒதுங்கின மாதிரி தெரியும். நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இறக்கப்படலாம் வேணாம், அந்த பொண்ணு ஃபேம் ஆயிட்டு போட்டோம்.